Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது செட்டிநாடு முட்டை குழம்பு. அதாவது என்னன்னா செட்டிநாடு ஸ்பெஷல்னாவே ஒரு தனி மசாலா வந்து அரைக்கணும். இதுக்கு என்னன்னா நம்ம வந்து சீரகம், மிளகு, தனியா விதை இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு இது கூட தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு அது ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு முட்டை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை ஒரு 6 முட்டையை எடுத்துக்கலாம். 6 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து என்ன ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து முட்டை நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதாவது கொதித்ததுக்கப்புறம் உடனே வந்து நம்ம உடைக்க வேண்டாம். உடைச்சிங்கன்னா கொஞ்சம் ஏடு அப்படியே வந்துடும். அதனால் நம்ம பச்சை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஓடை எடுக்க வந்துடும். நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், இது கூட பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி இருந்ததுனால கல்பாசி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 1, கொஞ்சமாக பட்டை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கலாம். லவங்கம் 2, வரமிளகாய் 3 வரமிளகாய் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக. இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். இது வந்து நல்லா வறுத்துட்டோம். இது கூட நம்ம தேங்காய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். மிக்சிக்கு மாற்றிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டை வந்து நல்லா ஆறிடுச்சு. பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருந்தது இப்போ என்னென்னா ஈஸியாக ஓடு எடுக்க வரும். ஏன்னா நம்ம பச்சை தண்ணியில் போட்டு வச்சதுனால இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கிறோம். இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம ஓடு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 3 லவங்கம், இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறோம். 2 ஈருக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா சின்ன வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது. இந்த வின்டர் சீசனில் வந்து என்னென்னா சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே நம்ம இந்த மாதிரி சேர்த்துனா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு இதுக்கு வந்து என்னன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். நம்ம ஆல்ரெடி பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிலர் என்னென்னா உங்களுக்கு கிரேவி வந்து என்னென்னா தக்காளி அந்த தன்மை வந்து அப்படியே இருக்கணும், நல்லா கிரேவியாக இருக்கணும் அப்படின்னா இதை வந்து ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து என்னென்னா அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா தக்காளி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டை மசாலா அரைச்சிருக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் செட்டிநாடு மசாலுக்கு தேவையான பொருள்கள், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தண்ணி விட்டுட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாசனை வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் முட்டையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முட்டையில் வந்து லைட்டாக வந்து ஃபோர்க்கை வச்சு சின்ன சின்ன டாட் மாதிரி கொடுத்துக்கலாம். மசாலா இறங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை போட்டுக்கலாம். நம்ம எல்லா முட்டையும் போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ என்னென்னா ஒரு முட்டையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது ஜஸ்ட் அப்படியே லைட்டாக கிளறி விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும், லேயராக இருக்கும். இதை வந்து என்னென்னா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முட்டை குழம்பு ரெடி. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சுவையான செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி.
செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். விளக்கம்: அறிவுடையவர் எல்லா நன்மையும் உடையவர் ஆவர். அறிவில்லாதவர் வேறு எதனை உடையவரானாலும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர்.